அனைவருக்கும் வணக்கம். ஐடிபிபி அதாவது இந்தோ டிபெட்டான் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் இது வந்து ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஹெட் கான்ஸ்டபிள் தான் வந்து கேட்டிருக்காங்க. எஜுகேஷனல் அண்ட் ஸ்ட்ரெஸ் கவுன்சிலர் 2024 இதுக்கான அந்த வேகன்சி தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்தோ டிபெட்டான் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் இன்வைட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃப்ரம் எலிஜிபிள் மேல் அண்ட் ஃபீமேல் இந்தியன் சிட்டிசன்லேருந்து இன்க்ளூடிங் பார்த்தீங்க அப்படின்னா நேபாள், பூட்டான் இவங்க எல்லாமே. ஸோ இதில் சொல்லியிருக்காங்க ஃபில்அப் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபிள் வந்து எஜுகேஷனல் ஸ்ட்ரெஸ் கவுன்சிலரில் வந்து ஜென்ரல் சென்ட்ரல் சர்வீஸ் குரூப் சியில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ குரூப் சி போஸ்ட்டில் வந்து நான் கசட்டட் நான் மினிஸ்ட்ரியில் டெம்பரவரி பேஸ் லைக் டு பி பர்மனெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெம்பரவரியாக எடுத்து அதுக்கப்புறம் பர்மனெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐடிபிபி இந்த பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா லெவல் 4ல் வந்து உங்களுக்கு 25,000லேருந்து 81,000 வரைக்கும் 7th சிபிசியில் வந்து இதற்கான சேலரி இருக்கும். செலக்டட் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் எனிவேர் இன் இந்தியா அல்லது அப்ராட்ல இந்தியாவுக்குள்ளேயும் இந்தியாவுக்கு வெளியிலையும் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் டு செக் தேர் எலிஜிபிலிட்டி. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்து தெரிஞ்சுங்க. அதாவது ஹெட் கான்ஸ்டபிள் இதில் வந்து டோட்டலாக 112 வேகன்சி, மேலுக்கு மட்டும் 96, ஃபீமேலுக்கு 16 கொடுத்துருக்காங்க. ஸோ மேலில் வந்து 37 வேகன்சி அன்ரிசர்வ்டு, எஸ்சியில் 15, எஸ்டியில் 7, ஓபிசியில் 24, இடபிள்யூஸில் 13 சொல்லிட்டு 96 வேகன்சி. ஃபீமேலுக்கு வந்து ஓவராலாக வந்து 16 வேகன்சி, அதில் அன்ரிசர்வ்டுக்கு 6, எஸ்சியில் 3, எஸ்டியில் 1, ஓபிசியில் 4, இடபிள்யூஸில் 2 கொடுத்துருக்காங்க. வேகன்சி வந்து டென்டேட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி வந்து அதிகமாகவும் ஆகலாம் அல்லது குறைவாக ஆகலாம் வித்தவுட் எனி நோட்டீஸ் படி. எனி சேஞ்சஸ் நம்பர் ஆஃப் வேகன்சி வில் பி இன்டிமேட்டட். இந்த வெப்சைட்ல தான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. சப்போஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் அல்லது குறைவானாலும் இந்த வெப்சைட்ல தான் வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ ஐடிபிபி ரிசர்வ்ஸ் டு ரைட் மேக் சேஞ்சஸ் சீக்வன்ஸ் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இது எல்லாமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அப்புறம், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ரீசன் காரணமாக வந்து கேன்சலும் பண்ணலாம் அல்லது போஸ்ட்போனும் பண்ணலாம். இது அவங்களுக்கு வந்து ஃபுல் ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். 10% ஆஃப் வேகன்சி வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இதில் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபி வந்து பே பண்ணணும். இதில் வந்து ஃபீமேலுக்கு கிடையாது, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு கிடையாது. அதே போல் வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஸோ இதை தவிர மீதி இருக்கிற கேட்டகரி எல்லாமே வந்து 100 ரூபாய் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறதா. எலிஜிபிலிட்டி கண்டிஷன் வந்து 20லேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 5/8/2024 உங்களுக்கான அந்த கட் ஆஃப் டேட் வந்து இருக்கணும். உங்களுடைய ஏஜ் லிமிட் வந்து இதுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிகிரி கேட்டிருக்காங்க. இதில் வந்து டிகிரி வித் சைக்காலஜி அல்லது வந்து டிகிரி ஃப்ரம் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் வந்து பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் அல்லது பேச்சுலர் ஆஃப் டீச்சிங் அல்லது ஈக்குவல் ஒரு எஜுகேஷனல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து டிகிரி என்னங்கிறத பார்த்துக்கங்க. டிகிரியில் வந்து எஜுகேஷனல் அல்லது டீச்சிங் கேட்டிருக்காங்க அல்லது சைக்காலஜி. ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மூலிமா www.recruitment.itbpolice.nic.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒன்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்லைன் அப்ளிகேஷன்லாம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் எந்த வித ஆஃப்லைன் அப்ளிகேஷனும் நீங்கள் சென்ட் பண்ண தேவையில்ல. கரெக்டாக வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிற அந்த டேட் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 7th ஜூலைலேருந்து ஓப்பன் ஆகி உங்களுக்கு 5 ஆகஸ்ட் அதாவது 5 ஆகஸ்டோட இதற்கான அந்த அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனு, எலிஜிபிலிட்டி கண்டிஷனு, ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மு, ரெக்யூர்மெண்ட் ப்ரொசீஜரு இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கேண்டிடேட் ஹூஸ் அப்ளிகேஷன் ஆர் ஃபவுண்ட் ஆர்டர் ஷல் பி இஷ்யூட் அட்மிட் கார்டு, மற்ற அட்மிட் கார்டில் இருந்து உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து இந்த வெப்சைட்டில் தான் கொடுப்பாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஇடி இருக்கும், பிஎஸ்டி இருக்கும், ரிட்டன் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இது எல்லாமே வந்து செலெக்ஷன் ப்ராசஸில் வரும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் டு அக்சஸ் த ஃபிட்னஸ் கேண்டிடேட்டுக்கான அந்த ஜிஓ நம்பர் இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 7th ஜூலை 2024 இருந்து
5th ஆகஸ்ட் 2024 வரைக்கும் வந்து உங்களுக்கு இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும். உங்களுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இண்டோ டிபெட்டான் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸில் வந்து டெம்பரவரியாக நீங்கள் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் பர்மனெண்ட் ஆகலாம். பர்மனெண்ட் ஆனால் இன்னும் நிறைய பெனிஃபிட்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் உடனே அப்ளை பண்ணிடுங்க 7th இருந்து 5th ஆகஸ்ட்டுக்குள்ளே. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க, போலீஸில் சேரணும்னு நினைக்கிறவங்க, ஆர்மியில் சேரணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எதில் வேணாலும் வந்து இது மாதிரியான நிறைய வேக்கன்சி வந்து இப்போ வெளியிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் சேனல் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.